கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து நல்ல ஜீவன் சுகம்பரம் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக வரும்போது நாங்கள் செவி சாய்க்க, ஏற்றுக்கொள்ள, ஒப்புக் கொடுக்க, அதன்படி நடக்க, விசுவாசிக்க தேவன் எங்களை ஒவ்வொருவருக்கும் இரக்க செய்யுங்க. எங்களுடைய இருதயங்களை சிந்தனைகளை ஆண்டவர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுக்கு பரிசுத்தப்படுத்தும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் இதயத்தில் விதைக்கப்பட ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6 verse 1 and 2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பல காரியங்களை இந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோன் சொல்லிவிட்டு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆக்கியோன் மூலமாய் சொல்லுகிற ஒரு காரியம், பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக, அல்லது பூரணர் ஆகும்படி முன் செல்வோமாக என்று சொல்லி ஆண்டவர் இங்க பல காரியங்களை, பூரணர் ஆக வேண்டிய காரியங்களை, பூரணர் ஆகும்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை மீதியுள்ள பகுதியிலே சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. பூரணர் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியா ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய வழியெடுத்தல் காணப்படுகிறபடினால நாம் கவனித்து இந்த காரியங்களை கை கொள்ளும் போது கர்த்தருக்குள்ளே நாம் பூரணராக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம வாசிக்கும் போது எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6 verse 3 and 4. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பூரணர் ஆகும்படி விரும்புகிற நாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பூரணர் ஆன பிறகுதான் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பூரணராக வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படும் போது ஆண்டுடைய வருகைக்கு நாம் தகுதியாக முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்துல தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம், அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்று சொல்லி 4ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பாவத்துல இருள இருக்கிற நம்மை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவும் போது நாம் பிரகாசம் அடைகிறோம். பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியா வேத வார்த்தைகளை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது பூரணர் ஆகும்படியாய் நாம் கடந்து செல்கிறதை நம்மளால உணர முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னைக்கோ ஒரு நாள் பிரகாசிக்கப்பட்டோம், என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தர் நம்மை தொட்டாரு, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தரிசனங்களை பார்த்தோம், சொப்பனங்களை பார்த்தோம், ஒரு அனுபவம் இருந்ததுன்னு சொல்லி அதோடு விட்டு விடாதபடி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு முறையும் நாம் பிரகாசிக்கப்படும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கிறதாய், சாட்சி உள்ளதாய் காணப்படுகிற விதத்துல நாம் நம்மை காத்து கொள்ளும் போது, பரம ஈவை ஒவ்வொரு நாளும் நம்ம ருசி பார்க்கும் போது, அப்படியா தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம் உணவாக கொண்டு, அது மாத்திரமல்ல இந்த இடத்துல சொல்லுகிறது பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாள் நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ள வாழ்ந்து பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் காணப்படும் போது நாம் பூரணர் ஆகும்படி ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு 6 காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
முதலாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க என்ன சொல்லுதுன்னா, அதோடைய அர்த்தம் ஒரு தடவை நம்ம பிரகாசிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் அதை காத்து கொள்ளவில்லை என்றால் அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப பின்மாற்றத்துக்கு நேராக கடந்து போகிறார்கள். அதனால ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அதுக்கப்புறம் அதுல நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த காலவெளியில நாம் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நான் பிரகாசிக்கப்படுகிறேனா, என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் காணப்படுகிறதா, என்னுடைய வாழ்க்கை அதிக ஒளியின் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா, அல்லது தொடர்ந்து நான் விட்டு வந்த இருளுக்குள்ள இருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்தும் போது, ஒவ்வொரு நாளும் அனுதின ரட்சிப்பு என்று சொல்கிறபடி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிற வேளையில ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதில் நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அல்லது தேவனுடைய சித்தமான காரியங்களுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் இருள் அடையாதபடி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருளில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் ஆண்டவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசுவாசியுடைய அனுபவமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்த தேவ வார்த்தைகளை ருசி பார்த்து புசித்து அப்படியாய் அதுக்குள்ளே நாம் ஜீவிக்கும் போது பரிசுத்த ஆவியை நாம் அப்படியாய் நிறைய பேர் பெற்றிருப்பாங்க. அதை இழந்த ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ள காணப்படும், அல்லது பரிசுத்தாவுடைய நிறைவு இல்லாதபடி காணப்படுவார்கள். எனக்கோ ஒரு நாள் நான் அபிஷேகத்தை பெற்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாதபடி நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதில் புதுப்பிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இவ்விதமாய் நம் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கும் போது அதே எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6 verse 5 and 6, தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஈவை ருசி பார்த்தவர்கள் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து. நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, இந்த உலக காரியங்கள் மேலே ஒரு பற்றுதல் அவர்களுக்குள்ள காணப்படும். அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், மறுதலிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து வருகிறார்கள். மறுதலிக்கிறதுனா ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை விட இந்த ஒரு அனுபவம் என்னன்னா, ஆண்டவருக்கும் இடம் கொடுக்கிறது, உலகத்துடைய காரியங்களையும் ருசி பார்க்க, உலகத்துடைய காரியங்களையும் அவர்கள் அனுபவித்துக் கொள்ள தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, நீ அனலுமின்றி குளிருமின்றி என்ன பண்ணுகிறாய் இருக்கிறாய், அதனால நீ வாந்தி பண்ணப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கணும். கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனா உலகம் அவர்களுக்குள்ள இருக்கும். கிறிஸ்துவ பேருடையவர்களா இருப்பாங்க, வேதத்தை சுமப்பார்கள், சபைக்கு செல்வார்கள். ஆனா அதே நேரத்துல உலகத்துடைய பற்று, உலகத்துடைய காரியங்கள், உலகத்துடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லா விதத்துல அவர்களுக்குள்ள காணப்படும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். 6ஆம் வசனத்துல மறுதலித்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவரை மறுதலிக்கிறதுன்றது ஆண்டவர் இல்ல, ஆண்டவரை நான் வணங்க மாட்டேன் என்பதை நேரடியாய் சொல்லுகிறது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொன்னு சில ஆட்கள் தங்களுடைய செயல்களினாலே, அணுதல செயல்களினாலே, ஒவ்வொரு நாள் வாழ்க்கை ஜீவித்துல அவங்க செய்கிற காரியங்கள் உலகத்துக்கும் இடம் கொடுப்பாங்க, ஆண்டவருக்கும் இடம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நமக்குள்ள தொடர்ந்து காணப்படுகிறதா என்பதை அறிந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எலியா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், யெகோவா தெய்வம் என்றால் யெகோவா பின்பற்றுங்கள். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருந்தது, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் பாகாலுக்குரிய காரியங்கள், நடவடிக்கைகள் அவர்களுக்குள்ள இருந்தது. ஒரு பக்கம் ஆண்டவரை விடுறதுக்கும் மனசு இல்லை, ஒரு பக்கம் பாகாலுடைய கிரியைகளை விட்டுவிடவும் மனசு இல்லை. இதை அறிந்த எலியா அந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், யெகோவா தெய்வமானால் யெகோவாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர் தெளிவாய் விளக்குகிறதை அங்க வாசிக்கிறோம். அன்பான தெய்வ ஜனமே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள
உலகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. வெளி தோற்றத்துக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பேர்கள் அவர்கள் காணப்பட்டாலும் உலகத்துக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறபடினால அவர்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோமாக. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும் என்றால் நாம் பூரணர் ஆகாதபடி இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், எல்லா காரியங்களையும் செய்வோம், ஆண்டவருக்கு பிரியமானதை. திரும்ப அந்த ஜெப நேரம் முடிஞ்ச பிறகு அல்லது உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது உலகத்தின் பலனை ருசி பார்க்க அவர்கள் விருப்பம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகத்துடைய தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களுக்கு நம் மனம் அப்படி செல்லும் என்றால் அவர்கள் தேவனை மறுதலிக்கிறவர்களாக, தேவ பலனை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம் ஏவாளை பூர்ணமாய் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. ஆனா ஏவாளுக்குள்ள ஆண்டவர் சொல்லியும் அதை பார்க்கும் போது ஒரு விதமான ஈர்ப்பு காணப்பட்டது. அவள் அதை முற்றிலுமாய் வெறுத்துவிட மனதில்லாதவளாய் அந்த ஆசை அவளுக்குள்ள இருந்து கடைசியில் அது என்ன பண்ணது, அது செயலாய் மாறி அது பாவத்தை பிறப்பித்தது போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை அவங்க செயலினால பல காரியங்களை செய்யாவிட்டாலும் இருதயத்துல ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்றாரு, நீங்க எகிப்த வந்துட்டீங்க, சரீரத்துல எகிப்துல நீங்க இல்ல, ஆனா உங்களுடைய இருதயம் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, எகிப்துக்கு நோக்கி போகிறது, எகிப்தை இச்சிக்கிறது, எகிப்துடைய காரியங்களை மெச்சுக்கொள்கிறார்கள். அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தர பிரயாணத்தில் வரும்போது அவங்க அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம், இதை விட எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது, இதை விட அங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம், இதை விட அங்க பிரச்சனை இல்லாம இருந்தோம், ஓரளவுக்கு நாங்க சமாதானமா இருந்தோம்னு சொல்லி அந்த எகிப்து நினைவினாலே அவங்க குடிக்கொண்டிருந்ததுனால வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்பான, அப்படி என்றால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற நினைவுகளை நாம் வகை அறிந்து கர்த்தருடைய காரியத்துக்கு விட்டுக் கொடுக்கும் போது கிறிஸ்தவர்களாய் ஊழிய செய்கிற நம்ம யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே உலகத்தின் பலனை ருசி பார்க்க எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறதா என்பதை அறிந்து அதை முற்றிலும் விட்டுவிடும் போது நாம் பூரணன் ஆகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதல் அனுபவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இரண்டாவது அனுபவம் நமக்குள்ள காணப்படும் போது நாம் பூரண என்ற நிலைமைக்குள்ள கடந்து போகிறோம். அந்த படிக்கட்டுகளை அந்த முன்னேற்றத்தின் பாதையில கடந்து போகிறோம் என்பதில் நமக்குள்ள ஒரு தெளிவு நிச்சயம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. உலகத்துலதான் இருக்கிறோம், ஆனா உலகத்துல இருந்தாலும் உலகத்துடைய காரியங்கள் நம்ம ஈர்க்காதபடி, உலகத்திற்கு செவி சாய்க்காதபடி, உலகத்துடைய காரியங்களை இச்சிக்காதபடி நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பதை அறிந்து ஒவ்வொரு காரியத்துல கர்த்தருடைய சித்தமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறியும் போது நமக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாகிறது. நான் பூரணமாகிக் கொண்டிருக்கிறேன், நிச்சயமாய் வருகையில போவேன் என்கிற ஒரு தெளிவு நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. we have to examine ourselves. ஒவ்வொரு நாளும் நம்மை அறிந்து, ஆண்டவரே காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் உலகம் எங்களுக்குள்ள எட்டி பாட்டிருக்கிறதா, உலகத்துடைய காரியங்களுக்கு நாங்கள் செவி சாய்த்திருக்கிறோமா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து அவற்றுக்கு விலக்கி காத்துக்கொள்ள நம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அந்த எல்லா பலவீனம், எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்துடைய நடை, உடை, பாவனைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், அந்த பேச்சு எல்லா விதத்துல நான் விலகி இருக்கும் போது அதிலிருந்து என்னை நான் மீட்டுக் கொள்ளும் போது நான் பூரணன் ஆகிறேன் என்கிற ஒரு நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கொண்டு தருகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6 verse 7 and 8. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய குணங்கள்ல ஒரு மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல நம்ம வாசித்தோம், அனுதின ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, இந்த உலகத்துக்கு நாம் ஒரு நாளும் ஒத்த வேஷம் தெரியாதபடி காணப்பட வேண்டும் என்பதை நாம் அப்படியா அறிந்து கொள்ளும் போது எல்லாம் வாழ்றாங்க,
இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, இருதயத்துக்குள்ள ஆவி ஆத்மால ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன போக்கில் ஜீவிக்கும் போது நமக்குள்ள அந்த பூரணர் ஆகிற அனுபவம் இல்லாதபடி அந்த அடிப்படை நிலைமையிலே நம் காணப்படுவதாய் காணப்படுகிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை 7ஆம் வசனத்தில் சொல்லும் போது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால என்ன பண்ணுகிறதா ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடிக்கடி 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 தனி ஜெபத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம காலையில ஜெபம் பண்றோம், 10 மணிக்கு ஜெபம் பண்றோம், அது மாத்திரம் இல்ல ஈவினிங்ல கேர்சல்ல நம்ம ஜெபம் பண்றோம். இதெல்லாம் இது இல்லாதபடி தனிப்பட்ட வாழ்க்கையில அடிக்கடி அப்படின்னா அந்த நிலம் அந்த மழையை எப்படி அது ஏங்கி வாஞ்சிக்கிறதோ வறண்ட நிலத்தை போல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமான காரியங்களுக்காய் ஜெபத்திற்காக நம்ம வாஞ்சி உள்ளவர்களாய் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போது சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சமயம் கிடைக்கும் போது என்னது புக்தி உள்ளவன் எவனும் தன்னை உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. மற்றவங்களோட ஆலயத்துக்கு போறோம், மற்றவங்களோட கூட்டங்களை கலந்து கொள்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தனிப்பட்ட விதத்துல நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி அடிக்கடி அப்படின்றத விட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது நான் வாஞ்சித்து தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து மழையினால கர்த்தருடைய ஜெப வாழ்க்கை நமக்குள்ள அதிகமாய் காணப்படும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் முன்னேறுகிற பாதையில இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அநேக கூட்டங்களுக்கு போறது வேற, நம்ம தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிறது வேற. அதுல பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இன்னொரு கூட்டத்துக்கு போறோம், ஜெபிக்கிறோம், அது ஓகே. ஆனா தனிப்பட்ட விதத்துல இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய குறைகளை நம்மோடு உணர்த்தி இன்னும் பரிசுத்த வாழ்க்கையில வளர தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தானியேல் தன் வழக்கத்தின்படியே 3 தடவை என்ன பண்ணாராம், ஜெபித்து வந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எப்படி சொல்றது, ஒரு வறண்ட நிலம் மழைக்காக ஏங்கி இந்த மழை வரும்போது எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறதோ அதை போல நம்ம ஆண்டுடைய பாதத்துல காத்திருந்து ஜெப ஆவியினால ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு நாம் அப்படியா தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நமக்குள்ள அந்த குணங்கள் மாற்றங்கள் காணப்படுகிற வேளையில நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நாம் அப்படியாய் முன்னேற்றத்தின் பாதையில கடந்து செல்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என கனிகுணாத மரம் எல்லாம் சொல்லி இந்த குணங்களை ஆண்டவர் சரியாய் அநேக இடங்கள்ல வகையிருக்கிறார். வரங்கள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வரங்களை பெறாத எல்லாரும் பரலோகம் போக முடியும், ஆனால் கனிகள் இல்லாத எல்லாரும் பரலோகம் போக முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வரம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் தங்க விருப்பமானவர்களுக்கு அவருடைய என்ன பண்றாரு, பகிர்ந்தளிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா கனிகளுக்காக, நல்ல குணங்களுக்காக, தெய்வ சாயலுக்காக, தெய்வீக லட்சணங்கள், தெய்வீக சுவாபங்கள் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் அதை என்ன பண்ணுகிறாரு, விரும்புகிறவரா இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி வரும்னா, ஜெபத்தின் மேல ஜெபம் முற்றிலும் ஒப்பு கொடுத்து அதற்காக நம்ம அப்படியாய் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒரு புதிய சாயலாக மாற்றுகிறார். அபிஷேகம் பெற்ற நிறைய பேருக்குள்ளே இந்த குண மாற்றங்கள் இல்லை, ஊழிய செயல்களுக்குள்ளேயும் குணமாற்றங்கள் இல்லை. ஆண்டவருக்குள்ள காணப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் இல்லாமையினால அவருடைய குடும்பத்தாரோ இனஜன பந்துக்களோ அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ள கூடாதபடி நாம் தடையா இருக்கிறோம் அல்லது தேவனுடைய சித்தத்தை இன்னும் பூர்ணமாய் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற மரம் அப்படின்னா நமக்கு தெரியும், முள்ளுன்றதுனா என்னது, பக்கத்துல யாரும் வர முடியாது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய துஷ்ட காரியங்கள், நம்முடைய குணங்கள் ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய வாயின் வார்த்தைகள், காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லா இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், அடிக்கடி அடிக்கடி மழையை குடித்த ஒரு கடின நிலைமை நம்முடைய இருதயத்துல இல்லாதபடி, பெருமை, மனமேட்டுமை எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆண்டவர் சொல்லும் போது உடனே நம்முடைய இருதயத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு சாஃப்டான நிலமாக, பண்படுத்தப்பட்ட நிலமாக நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வருகிறான். நமக்கு தெரியும், ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன். அவன் சொல்றான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் பூரணர் ஆகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்று. அவன் சொல்றான், சிறு வயது முதல் எல்லா கட்டளையும் நிறைவேற்றி பின்பற்றி வருகிறேன், நான் நிறைவேற்றாத கட்டளை ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிறதை என்ன பண்ணு, விற்று தரித்திற்கு கொடுன்னு சொல்கிற போது அவனுடைய உள்ளத்துல ஒரு கடின நிலைமை அங்க ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவன் தனக்குரியதை இழக்க அவனுக்கு விருப்பம் இல்லை.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகமும் வேணும், தன்னுடைய சொத்துக்களும் வேணும். ஒருவேளை அவன் பாவத்தை விரும்பவில்லை என்றாலும் அந்த உலகத்துடைய சொத்துக்களை அவன் விரும்பியதுனால ஆண்டவர் அவனை பார்த்து என்ன பண்றாரு, அவனே போயிட்டான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கடினமாயிருச்சு. இந்த காரியத்தை நம்மளால நிறைவேற்ற முடியாது சொல்லிட்டு ஆண்டவர் அவன் அப்படியாய் கடந்து செல்கிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்குள்ள கடந்து வரும்போது எதை விட சொன்னாலும் விடுறதுக்கு தயாரா இருக்கிற நிலைமைக்கு உள்ளாய் கடந்து வருகிற அந்த அளவுக்கு நாம் பக்குவப்படும் போது நாம் பூரணர் ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்றமில்லை. என் நாமத்து நிமித்தம் எதையாவது இழக்கிறவன் 100 மடங்கு பெற்றுக்கொள்வான்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் நிறைய ஊமைகளை சொல்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த உலகத்தினுடைய காரியங்களை ஆண்டவருக்காக முற்றிலும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய காரியங்களை அடிக்கடி தேடி பரலோக காரியங்கள் மேல வாஞ்சை உள்ள நம்முடைய காரியங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் இந்த பூரண தகுதிக்கு நேராய் நம்மை தொடர்ந்து நடத்த என்ன பண்றாரு, போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நிலம், பலம், சொத்து, வீடு, மனைவி, பிள்ளைகள், பந்தம், சொந்தம் எல்லாம் ஆண்டவர் தந்தது இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தருடைய பூரணராகிற நிலைமைக்கு வரும்போது நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய காரியங்கள் மேல பற்றுதலா இருக்கும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுமாக. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க உங்க இருதயம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அநேக ஓமைகளினாலே சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க உலகத்துல நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை விட்டு கொடுக்க மனதில்லாதவர்களாய் தங்களுடைய பொசிஷனா இருக்கட்டும், தங்களுக்கு உண்டான காரியங்களா இருக்கட்டும், எந்த ஒரு குணநலங்களை மாற்றம் இல்லாதபடி அவர்கள் கடின உள்ளவர்களாய் காணப்படுகிறபடினால அவங்க வாழ்க்கையில பூரணர் ஆகுவோமா அல்லது கைவிடப்படுவோமா என்கிற ஒரு தெளிவு இல்லாதபடி அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, அடிக்கடி கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பி ஜெபத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தந்து இன்னும் நெருங்கி வர கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6 verse 9 and 10. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் பல காரியங்கள் சொல்லிட்டு வர்றாங்க. சில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்துற விசேஷத்துல கூட அப்படி சொல்றார். உன்னுடைய கிரியைகள், நீ பட்ட பிரயாசம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஆதியில இருக்கிற அந்த அன்பில ஒரு மாற்றங்கள் இருக்கிறது. அந்த அன்பு போல இப்ப ஒரு அன்பு இல்லை. அந்த அன்பை நீ அடையும்படி நான் என்ன பண்றேன், எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் மெச்சிக்கப்படத்தக்க சில காரியங்களை சொல்றாரு. அப்புறம் அவங்களுடைய குறைகளை என்ன பண்றாரு சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களிடத்துல உண்டா இருக்கிறது என்று என்ன பண்ணுகிறோமா, நம்புகிறோம். என்ன பண்ணுகிறோம், நம்புகிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தமான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவருடைய நாம இதை எதை குறிக்கிறதுனா, நீங்க ஆண்டவருக்காக பிரகாசிச்சிங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிற போது, 4வது நம்ம முன்னேற்றத்தின் பாதையில கடந்து போகும்போது ஒன்னே ஒன்று நினைச்சுக்கணும், தேவ கிருபையினாலதான் நம்ம இந்த காரியங்களை செய்ய தேவன் நமக்கு என்ன பண்றாரு, இரக்கம் செய்கிறார். கர்த்தருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இந்த 9ஆம் வசனத்துல சொல்லுகிறபடி ரட்சிப்புக்குரிய நன்மையான காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுவதற்கும் அவருடைய கிருபை தான். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப நமக்குள்ள ரட்சிப்புக்கு ஏதுவான செயல்கள், அந்த செய்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டுகொண்டு வருகிறார். அப்படி சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், உங்க கிருபையினால நாங்க நிலை நிற்கிறோம், தேவ கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், தேவ கிருபையினால எங்களுடைய நீதியினாலேயோ எங்களுடைய சுய நாங்க ஒப்பு கொடுத்ததுனால ரட்சிக்கப்படல. ஒண்ணு, முதல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2வது அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ தெரிந்து கொள்வதையும் அழைப்பையும்
கிருபையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கும் போது நம்ம முன்னேற்றத்தின் பாதையில அல்லது பூரணர் ஆகிறதுக்கு இது நமக்கு என்ன பண்ணுகிறது, உதவியா இருக்கிறது. ஒரு மனுஷன் கிருபையை நினைக்காதபடி நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என் ஜெபத்தினால் இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு நினைவுகள் நமக்குள்ள வரக்கூடாது. அந்த ஆயக்காரன் அந்த பரிசையை ஜோம் பண்ணும் போது அப்படிதான் ஜோம் பண்றான். நான் தசமாக தரேன், நான் காணிக்கை தரேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் அதை பண்றேன். இதை செய்யக்கூடிய கிருபையை தேவன் தராமல் இருந்தால் ஒருவனும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த ரட்சிப்பு கிரியையினாலே அல்ல, கிருபையினால என்ன பண்ணுகிறது, வருகிறதா இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்துல என்ன பண்ணிருக்கிறது, உண்டாயிருக்கிறது என்று நம்புகிறோம். அப்படி ஒருவேளை தேவன் நம்ம இடத்துல கண்டாலும், ஊழியக்காரலோ மற்றவங்களோ நம்மளை பற்றி சாட்சி கொடுத்தாலும், நம்ம முன்னேற்றத்து பாதையில கடந்து போகணும்னா ஒரே விஷயத்தை நம்ம நம்பணும், ஆண்டவரே உங்க கிருபையினால் நாங்க என்ன பண்றோம், நிற்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும் முடியாது, கர்த்தருக்காக பிரயாசப்படவும் முடியாது. நிறைய பேர் விரும்புறாங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்யணும்ன்ற தாகம் இருக்கும், வாஞ்சம் இருக்கும். ஆனா அந்த கிருபை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் நமக்கு இரக்கமாய் என்ன பண்றாரு, அளிக்கிறார். கர்த்தருடைய கிருபை இல்லாம ஊழியத்தை செய்ய முடியாது, சாட்சியாகவும் இருக்க முடியாது, நம்ம சுய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. பேதுருவை சத்துரு ஒரு இடத்துல கேட்கிறான், நீ சுலகினால் புடைக்கப்படுவதற்கு பிசாசு என்ன பண்ணானா கேட்டான். ஆனா அவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் என்ன பண்ணேன், உனக்காக வேண்டிக் கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம எல்லாம் பறந்து போனோம்னா என்னைக்குமே பறந்து போயிருப்போம். இன்னைக்கு நம்ம நிற்பது தேவனுடைய கிருபை என்ற ஒரு சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறும் போது நாம் பூரணர் ஆகிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சாலும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் எல்லாம் அவருடைய கிருபை. எவன் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருக்கிறேன், எவன் மேல கிருபையா இருக்க சுத்தமா இருக்கிறேன்னா அவன் மேல கிருபையா இருக்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில கிருபை கிடைச்சதுக்கு நம்முடைய எந்த ஒரு அடிப்படை குணங்களோ நம்முடைய செயல்களோ அதுக்கு காரணம் அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ தேவ பிள்ளைகள் பாதையில ரத்த சாட்சியை மறித்திருக்கிறாங்க. எத்தனையோ தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஊழியத்தை தொடராதபடி இந்த உலகத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் நம்ம தொடர்ந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார் என்கிற அந்த கிருபையை மேன்மைப்படுத்தும் போது நாம் தொடர்ந்து பூரணன் ஆகிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் கிருபை தான், கிருபையில தான், தேவனுடைய கிருபையினால நாங்க நிற்கிறோம் என்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பவுல் சொல்லும் போது சொல்றார், கர்த்தருக்கு சுத்தமானார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை இருந்தா இந்த வார்த்தையை சொல்லும் போது நாம் தொடர்ந்து அந்த பூரணர் ஆகிறதுக்குரிய நிலைமையில காணப்படுகிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. இது பெருமையை பாராட்டாதபடி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு இது ஒரு சமமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 5வது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அந்த எபிரேயர் புத்தகத்தின் மூலமா நம்மோடு பேசுகிறார். பூரணர் ஆகும்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 11ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் சொல்கிற வசனம், நீங்கள் அசதியாயிராமல். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்பு எப்பயுமே நமக்குள்ள காணப்பட வேண்டும். படுத்திருந்தாலும் தூங்கினாலும் எந்த காரியங்கள் செஞ்சாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்பு நமக்குள்ள காணப்படும் போது அது ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல நம்ம கடந்த காரியத்துல வாசிச்ச மாதிரி அனுதினமும் நம்ம ஆண்டுடைய பாதத்துல தொடர்ந்து காணப்படும் போதுதான் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து நாம் ஜெயிக்க முடியும். அசதி உள்ளவர்களாய் என்னது இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுவர்களா இருந்து கவனிங்க. அதனால்தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும்போது என்ன சொல்றாரு, 2 பேர் என்ன பண்ணுங்க, ஊழியத்துக்கு போங்க.
ஒருத்தங்க அசால்ட்டா இருந்தாலும் இன்னொருத்தங்க என்ன பண்ண முடியும், அவேரா இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்களோடு உள்ள ஒரு தொடர்பை நாம் துண்டித்து கொண்டால் நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறவளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவள தான் ஆண்டவருக்கு நமக்கு ஐக்கியம் இருக்குது இல்லைன்னு சொல்லல. சபையோடு அல்லது தேவ பரிசுத்தவான்களோடு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிகளோடு ஒரு தொடர்பு இருக்கும்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அசதியா இல்லாதபடி ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை நல்லா வாசிச்சா, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றுவா இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் தான் தேவன். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், பின்பற்றுகிறோம். இந்த உலகத்துல அந்த மாதிரி நல்லொழுக்கத்தோடு விசுவாச போராடினர்களோடு நமக்கு ஒரு தொடர்பு என்ன பண்ணணும், காணப்படும். அவர்களை பின்பற்றுவலாயிருந்து பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள். அப்படின்னா ஒரு ஆலோசனையா இருக்கட்டும், ஒரு வழிநடத்தலா இருக்கட்டும், நமக்கு நாமளே ஒரு தீர்மானம் எடுத்து இல்ல இதை நிறைவேற்றுவோம், இல்ல அப்படி இல்லை, மற்றவருடைய ஆலோசனை என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு அதை சொன்னாலும் 2-3 சாட்சிகளினால இது என்ன பண்ணுமா, உறுதிப்படும். நமக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா நம்மளை நடத்துனவங்களோடும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதை குறித்த ஒரு ஆலோசனையோ ஒரு இசைவையோ ஒரே ஒரு ஆவியை ஒரே மனதுடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டோட இன்னைக்கு நிறைய விஷயங்களை தவறுதல்ல என்ன தெரியுமா காரணம், நம்ம என்ன பண்றோம், வாயில வந்ததை அப்படியே பேசிடுறோம். அல்லது ஆண்டவர் சொன்னார், இதை பண்ணார் இந்த வேதத்துல ஒத்துருக்குதா, இல்ல பரிசுத்தருடைய அனுபவத்துல அப்படி இருக்கிறதா, நம்முடைய முன்னோர்கள் அந்த பாதையில போனாங்களா அப்படின்றத நம்ம ஒத்து பார்க்காதபடி நம்ம அநேக நேரத்துல தன்னிச்சையாய் செயல்படுகிறதுனால இந்த பூரணர் ஆகாதபடி அந்த நிலைமையில நம்ம என்ன பண்றோமோ தொடர்ந்து அதுல தக்க வைக்கப்படுகிறோம். அதுல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறோம், முன்னாடி போக முடியல. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆலோசனையை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், நமக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி அதை சுதந்திரித்துக் கொண்டாங்கன்னா விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்ன பண்ணாங்களாம், பலவிதமான பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் வரும்போது தாங்கி சகித்து விசுவாசத்தினால் அதை எதிர்கொண்டு நீடிய பொறுமையினாலும் என்ன பண்ணாங்க, சுதந்திரித்துக் கொள்ளவர்களை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுகிறது. சிங்கங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், சிங்கங்கள் வாய்களை கட்டினார்கள். நல்லா பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் உலகத்தை என்ன பண்ணாங்க, ஜெயித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவர்களை பின்பற்றி எலியா இருக்கிறாரு, எலியாக்கு அப்புறம் எலிசா, எலியாவை பின்பற்றுகிறார். யோசுவா மோசையை பின்பற்றுவதற்கான ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள், நமக்கு விருப்பமானவர்களோடு சேர்றதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. கண்டித்து நம்மை நடத்தி நம்ம சில நேரத்தில் அவங்களோடு அவங்களை பின்பற்றும் போது சில நேரத்தில் நமக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, they will confront, they will rebuke. அவங்க நம்மளை கண்டித்து உணர்த்துவார்கள். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார்னா ஒன்னு வேதத்துல உணர்த்துறாரு, 2 ஊழியக்காரர் மூலமா கண்டித்து உணர்த்துவார். நம்மளை நடத்தி கொண்டு போறவங்க நம்ம கண்டித்து என்ன பண்ணுவாங்க. ஒரு இடத்துல பவுல் பேதுருவையே என்ன பண்றாரு, கண்டிக்கிறார். பேதுரு வயசுல பெரிய பேதுருவையே பவுல் இடத்துல என்ன பண்றாரு, பேதுரு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் போது பவுல் அதை கண்டிக்கிறார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை நாம் பின்பற்றுவதாய் காணப்படுகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில அந்த முன்னேற்றத்தின் பாதையில போகுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆவியானவன் நடத்துகிறதை நம்மளால நிச்சயமாய் தெளிவாய் காண முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் உள்ளவங்களை நம்ம பின்பற்றணும். 2வது நாமும் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணானா, பெற்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களை விட்டுடக்கூடாது, ஆண்டுடைய வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. அது எப்ப நிறைவேறும் அப்படின்னா, இந்த கடந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவன் பொறுமையாய் காத்திருந்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணானா பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதாக. இந்த முதல்ல நம்ம பார்த்த இந்த 5 அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவப்படுகிறது அவசியம். உலகத்தால கரைப்படாதபடி, உலகத்துடைய வேஷங்கள் நமக்குள்ளே காணப்படாதபடி நாம் முற்றிலுமாய் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு அதிக நேரம் செலவழித்து அடிக்கடி மழையினால அந்த நிலம் எப்படி பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு அதை பலன் தருகிறதோ அதை போல ஆண்டவருடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் நிரம்பி நம்ம அதில் காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 4வது, ஆண்டவர் தேவனுடைய கிருபையில நாம் அதிகமாய் சார்ந்திருக்கும் போது. 5வது, நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நமக்கு முன்னோர்களுடைய அடிச்சுவடிகளை நம்ம அப்படியாய் நம்ம பின்பற்றுவர்களாய் காணப்பட்டு. 6வது, நம்ம வாசிக்கும் போது பொறுமையாய் வாக்குத்தத்தம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறும். நமக்குன்னு ஒரு நேரத்தை காலத்தை வச்சிருப்பாரு. அதனால நம்ம சோர்ந்து போகாதபடி வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்ம பார்த்து ஆண்டவருக்குள்ள காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நிச்சயமா இதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நாம் பூரணர் ஆகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பர்ஃபெக்ஷன் இல்லாத ஒருத்தர் எப்படி பரலோகத்துக்கு போக முடியாதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில பூர்ணம் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய பாதத்துல நாம் முற்றுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை பூரணப்படுத்துவீராக ராஜா, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆண்டவரே ஸ்தோத்திரத்தில் இருக்கிற நிலைமை இல்லாதபடி எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு பூரணர் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? We want to be the perfect being Lord. ஆண்டவரே கர்த்தருடைய பாதத்துல பூரண புருஷராய், பூரண ஆண்டவரே விசுவாசியாய், ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை காணப்பட, ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களை ஆராய்ந்து அறிய ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி அப்படியா எங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறமையா. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ள பூர்ணமாக வேண்டும் என்கிற ஒரு விருப்பமும் வாஞ்சையும் உண்டாகட்டும் ஐயா. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரிபூர்ணப்படுத்துகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாசற்ற பழுதற்ற ஆண்டவரே விலையேற பெற்ற ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களா எங்களை நிலைநிறுத்தும்படியாய் ஆண்டவரை நீர் விரும்புகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிபூர்ணத்தின் மேல பரிபூர்ணம் அடைய, பூர்ணத்தின் மேல பூர்ணம் அடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து இந்த காரியங்களை எங்களை காத்துக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பூர்ணராக கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். இருக்கிற நிலைமை போதும் என்று இல்லாதபடி இன்னும் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு ஆண்டவரே பரிசுத்தத்துல, நீதியில, விசுவாசத்துல, உண்மையில எல்லா விதத்துல நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
அப்படியா? தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.